ओम ब्रह्म प्राप्ति साधन विदे वेदांत भास्कराय नमः। नचिकेताः स्वयं ब्रह्मज्ञानादेव भवत् सदा ब्रह्म प्राप्तस्तथा सर्वः नूनं वेदांत भास्करः। अद्य दिनांकः जून मासे 28 दिनः। अद्य दिनस्य विषयः नचिकेताः जीवन्मुक्तो अभवत्। कठोपनिषत्तिल 2, 3, 18வது மந்திரம் கடைசியில் இடம்பெறுகின்ற இந்த மந்திரத்தின்படி மிருத்யு प्रोक्तां नचिकेतोऽथ लब्ध्वा विद्यामेतां योग विधिं च कृत्स्नं ब्रह्म प्राप्तो विरजोभूत विमृत्युः। இந்த ஸ்ருதி வாக்கியமானது மிருத்யுதேவேன சமுபதிஷ்டாம் பிரம்ம வித்யாம் யோக விதானம் ச சம்யக் அவகம்ய நச்சிகேதாக ஆத்மஞானம் பிராப்ய. மிருத்யுதேவனினால் உபதேசிக்கப்பட்ட பிரம்ம வித்யாவும் அதற்கு துணை போகின்ற யோக விதிகளையும் நன்கு அறிந்த நச்சிகேதன் ஆத்மஞானத்தை அடைந்தான். தேன பாபரஹிதः சன் முக்தோ அபவத் அமிர்தாத்மா ச அபவத். பாபமற்ற நச்சிகேதன் முக்தி அடைந்தான், அமிர்தத்துவத்தை அடைந்தான் என்பதுதான் இந்த ஸ்ருதி வாக்கியத்தினுடைய விஷயம். வாஜஸ்ரவசः ஏகமத்ர சுபுத்திரः நச்சிகேதாः பித்ருநிர்தேசேன யமலோகம் கதः. गमनसमये शोकमोहाविष्ट नचिकेताः तत्र गत्वा मृत्यूपदेशं श्रद्धया श्रुत्वा शोकातीतो भवत्. ब्रह्मविद्याचार्यः ब्रह्मनिष्ठश्च मृत्युदेवः अनवर्त सद्गुरुः आसीत्. तथा योग्य उत्तमश्च शिष्यः नचिकेताः अनवर्तः जिज्ञासुः मुमुक्षुः च आसीत्. வாஜஸ்ரவஸ் என்ற ஒருவருக்கு ஒரு நல்ல மகன் ஒருவன் இருந்தான். அந்த வாஜஸ்ரவஸானவர் யஜ்ஞ காலத்தில் சொன்ன விஷயத்துக்கு இணங்கி நச்சிகேதனானவன் யமலோகம் சென்றடைந்தான். யமலோகத்துக்கு சென்ற அவன் அங்கு யமதர்மராஜனினால் உபதேசிக்கப்பட்ட உபதேசத்தினால் அவனுடைய சோகமோகங்கள் எல்லாம் கடந்து முக்தனானான். எதனால்? ஸ்ரத்தையாக யமதர்மராஜனுடைய உபதேசத்தை கேட்டதினால். பிரம்ம வித்யைக்கு ஆச்சாரியாவாக விளங்கக்கூடியவர், பிரம்ம நிஷ்டை கொண்டவர், மிருத்யுக்கு தேவனாக இருக்கக்கூடியவர், இந்த குரு பரம்பரையில் அனவர்த்தமாக வரக்கூடியவராகிய யமதர்மராஜா அனவர்த்தமாக வரக்கூடிய சிஷ்ய பரம்பரையில் இருக்கக்கூடிய சிஷ்யனாக இருக்கக்கூடிய இந்த நச்சிகேதனுக்கு உபதேசம் செய்தார். எதனால்? ஏனென்றால் அவன் முமுக்ஷுவாக இருக்கப்பட்டதனால். அனயோகோ பிரஷ்ன பிரதி வச்சன பலத்வேன பிரம்மஜானோதயம் அபவத். ஒவ்வொரு கேள்வி அதற்கு பதில், அதிலிருந்து கேள்வி, இவ்வாறு முறையாக கேட்டு சம்வாதத்தினால் நச்சிகேதனுக்கு பிரம்மஞானமானது ஏற்பட்டது. மிருத்யுதேவாத் ஞானோபதேசம் ஏகாகிரதையா ஸ்ருத்வா மனன நிதித்தியாசனம் ச கிருத்வா நச்சிகேதாக ஆத்மஞானம் பிராப்தவான். மிருத்யுதேவனினால் சொல்லப்பட்ட இந்த ஞானோபதேசத்தை சித்த ஏகாகிரகம், அதாவது ஒருமுக மனதுடன் கேட்டதினாலும் அதை மனனமும் நிதித்தியாசனமும் செய்ததனால் நச்சிகேதனானவன் ஆத்மஞானத்தை அடைந்தான். ஆத்மஞானேன சோகமோக சாகரம் தீர்த்வா நச்சிகேதாக கிருதகிருத்யः ஜீவன்முக்தஹாச்ச அபவத். ஆத்மஞானத்தினால் சோகம் மோகங்களை கடந்து செய்ய வேண்டியதை செய்து முடித்து ஜீவன்முக்தனாக திகழ்ந்தான் நச்சிகேதன். ஏவமேவ சர்வோபி மாணவः ஆத்மஞானேன முக்தோ பவதி. இதே போலே
எல்லா மனிதர்களும் நச்சிகேதனை போல ஆத்ம ஞானத்தினுடைய துணையை கொண்டு உபதேசம் கேட்டு முக்தி அடைய வேண்டும். ஓம் பிரம்ம பிராப்தி சாதனவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹா.